Hello friends, welcome to Radhina Quants. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் ரதினா குவான்ஸ் ஆப் டவுன்லோட் பண்ணலன்னா ப்ளே ஸ்டோரில் ரதினா குவான்ஸ் ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் குவான்ஸ் ஸ்ட்ராங் ஆகும்னு நினச்சிங்கன்னா அதில் A to Z சீரிஸ் போயிட்டுருக்கு. இன்ட்ரெஸ்டட் பர்சன் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் நீங்கள் TNPSC ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தால் கிராஷ் கோர்ஸ் லைவ் வீடியோ கோர்ஸ் போயிட்டுருக்கு. இன்ட்ரெஸ்டட் பர்சன் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இந்த ரெண்டு கோர்ஸுக்குமே 40% ஆஃபர் போயிட்டுருக்கு. பர்ச்சேஸ் பண்ணாதவங்க பர்ச்சேஸ் பண்ணி லேர்ன் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்கிலீஷ்க்கு நம்ம ஈஸி இங்கிலீஷ் வித் அம்பிகா யூடியூப் சேனல் ரன் பண்ணிகிட்ருக்கோம். அதில் SSC இங்கிலீஷ், TNPSC இங்கிலீஷ், பேங்கிங் இங்கிலீஷ்க்கு கிளாஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ட்ரை பண்ணுறவங்க இங்கிலீஷ்க்கு நம்ம சேனல் பார்த்து லேர்ன் பண்ணிக்கலாம். நம்ம ஈஸி இங்கிலீஷ் வித் அம்பிகா யூடியூப் சேனலில் ஃப்ரம் த பேசிக்ஸ்லேருந்து கிளாஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஃப்ரம் த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச், டென்சஸ், கிராமர், எக்ஸாம் டாபிக்ஸ் எல்லாமே இன்டெப்த்தாக பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நவுன் சாப்டர் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. pronoun சாப்டர் ரதினா குவான்ஸ் சேனலில் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ரிமைனிங் சாப்டர்ஸ் ஈஸி இங்கிலீஷ் வித் அம்பிகா சேனலில் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுவோம். பேசிக்ஸ்லேருந்து லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ட்ரை பண்ணுறவங்க இங்கிலீஷ்க்கு நம்ம சேனல் பார்த்து லேர்ன் பண்ணிக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் சேனல் லிங்க் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், பார்த்து லேர்ன் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், லாஸ்ட் கிளாஸில் வந்துட்டு சார்ட்டில் இருக்க எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அந்த ஒன்ஸ் வந்து நான் அப்புறமா நான் டீச் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுதான் நான் இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். சார்ட் படிக்காதவங்க ஃபஸ்ட்டு பேசிக் சார்ட், அப்புறம் அட்வான்ஸ் சார்ட் ரெண்டையுமே நல்லா லேர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாங்க. பிகாஸ் சார்ட் ரொம்ப முக்கியம். அதை வச்சு தான் ஃபுல் ப்ரொனவுன், என்டையர் ப்ரொனவுனுமே அதை வச்சு தான் இருக்குது. அதுக்கு முன்னாடி நவுன் வீடியோஸ் பார்த்துட்டு வந்துடுங்க. நவுனில் வந்துட்டு 8 வீடியோஸ் போட்டிருக்கிறேன். அதில் வந்துட்டு டைப்ஸே ஒரு 3 டைப்ஸ் வந்துடும். அப்புறம் ரூல்ஸ் ஒரு 4 வீடியோஸ் இருக்குது. 10 ரூல்ஸ் இருக்கும். எல்லாமே படிச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ரோனவுனுக்கு வாங்க. ப்ரோனவுனில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பேசிக் சார்ட், அட்வான்ஸ் சார்ட் அண்ட் தென் எல்லாமே பார்த்துட்டு வரலாம். அந்த சார்ட்டில் எல்லாமே ஓவரால் முடிஞ்சிருச்சு. இது ஒன்று மட்டும் ரிமைனிங் வச்சுருந்தேன், அதை நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகே, ஒன்ஸ், ஒன்செல்ஃப், இதனோட யூசேஜ் எப்படின்றத பார்க்கலாம். அப்படின்றது ஜென்ரலாக பேசுகிறதுக்கு, ஒருத்தர் அப்படின்றது ஜென்ரலாக பேசும்போது சொல்லுவாங்க, யூஸ் பண்ணலாம். அண்ட் தென் பர்டிகுலராக ஒரு திங்கை நம்ம மென்ஷன் பண்ணும்போது அதை சொல்லி அது பக்கத்தில் அப்படின்னு நம்ம வந்து மென்ஷன் பண்ணலாம். பாருங்கள் எப்படின்னு பாருங்கள். சப்ஜெக்ட் ப்ரொனவுனில் வரும்போது, சப்ஜெக்ட் ப்ரொனவுன்னா என்ன, பிகினிங்கில் வரும். ஓகே, I have 2 cars. The black one is old, the white one is new. The black one, இது எது கூட வருது, சப்ஜெக்டோட வருது. அண்ட் தென் ஒயிட் ஒன் இஸ் நியூ. பிளாக் ஒன் அப்படின்றது ஓல்டு, பழசு அப்படின்னும், இந்த ஒயிட் ஒன் அப்படின்றது நியூ அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 2 கார்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பழசு, ஒன்று வந்து புதுசு அப்படின்னு பேசும்போது இப்படி நம்ம சொல்லலாம். ஓகேவா, நெக்ஸ்ட் பாருங்கள், ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன். ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன்னாலே என்ன, எண்ட் ஆஃப் த சென்டென்ஸில் வரும். நம்ம ஆல்ரெடி இந்த ரூல்ஸ்லாம் பார்த்துட்டோம்ல. பாருங்கள், I would like to choose the red one. I would like to choose the red one. ஏதோ ஒன்று, மேபி ஆப்பிள் ஆர் ட்ரெஸ், எது வேணாலும் இருக்கலாம். அது வந்துட்டு எடுக்கும்போது எனக்கு அந்த ரெட் ஒன் தான் எனக்கு பிடிச்சிருக்கு, நான் அதுதான் எடுக்கலான் இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லும்போது I would like to choose the red one. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், பொசசிவ் ஆட்ஜெக்டிவ். பொசசிவ் ஆட்ஜெக்டிவில் இங்கே இப்படி தான் வரணும். 1 போட்டு அப்போஸ்ட்ரோஃபி போட்டு எஸ் போடணும். பாருங்கள், ஒன் மஸ்ட் டேக் கேர் ஆஃப் ஒன்ஸ் ஹெல்த். இப்போ ஷீக்கு எப்படி ஹர், ஹீக்கு எப்படி ஹிஸ், இட்டுக்கு எப்படி இட்ஸ், தேக்கு எப்படி தயர்ஸ் வருதோ, சேம் அதே மாதிரி இந்த ஒன் அப்படின்றதுக்கு ஒன்ஸ் அப்படின்ற இந்த இது வந்து ஃபாலோ பண்ணி வரும். ஓகேவா, ஒன் மஸ்ட் டேக் கேர் ஆஃப் ஒன்ஸ் ஹெல்த். நெக்ஸ்ட் பாருங்கள், ஒன் மஸ்ட் டேக் கேர் ஆஃப் ஒன்ஸ் ஹெல்த்னா அவங்கவுங்க ஹெல்த்தை அவங்கவுங்க பார்த்துக்கணும் அப்படின்னு. ஒன் ஷுட் மைண்ட் ஒன்ஸ் பிஸ்னஸ். அவங்க ஒர்க்கை அவங்கவுங்க பார்க்கணும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஒன் ஷுட் கீப் ஒன்ஸ் ப்ராமிஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் எம்ஃபட்டிக் ப்ரொனவுன். எம்ஃபட்டிக் ப்ரொனவுன்னால என்ன, அந்த சப்ஜெக்ட் பக்கத்துலேயே வந்துட்டு என்ன வந்துடும், அந்த ரெஃப்ளெக்ஸிவ், அந்த எம்ஃபட்டிக் ப்ரொனவுன் வந்துடும். ஒன் செல்ஃப் பாருங்கள், ஒன் செல்ஃப் ஃபேஸஸ் ஒன்ஸ் ப்ராப்ளம்ஸ். ஒன் செல்ஃப் ஃபேஸஸ், அவங்கவுங்க ப்ராப்ளமை அவங்கவுங்களே தான் ஃபேஸ் பண்ணணும். ஒன் செல்ஃப் ஃபேஸஸ் ஒன்ஸ் ப்ராப்ளம். ஓகே, இதுதான் வந்துட்டு என்ன, சப்ஜெக்ட் ப்ரொனவுன் வரும்போது இப்படி வரும். ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் வரும்போது எண்ட் ஆஃப் த சென்டென்ஸில் வரும். பொசசிவ் ஆட்ஜெக்டிவாக வரும்போது என்ன வரும், அது பக்கத்தில் ஒரு நவுன் வரும். நம்ம அந்த ரூல்ஸ்லாம் பார்த்துட்டோம். அதுக்கு பக்கத்தில் என்ன வரும், ஒரு நவுன் வரும். ஆல்ரெடி அந்த ரூல் பார்த்துருந்தோம்ல. நெக்ஸ்ட் பாருங்கள், எம்ஃபட்டிக் ப்ரொனவுன். எம்ஃபட்டிக் ப்ரொனவுன் வரும்போது என்ன வரும், அந்த சப்ஜெக்ட் பக்கத்துலேயே
அந்த எம்பத்திக் ப்ரோனவுன் வந்துடும். ஓகேவா? ஆக்சுவலி இப்போ ஒன்ஸ் ஒன் செல்ஃப் ப்ரௌனவுனில் எப்படி அப்ளை ஆகும், அந்த சென்டென்ஸில் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்தாச்சு. இப்போ இது வந்துட்டு என்னென்னா ஒன்ஸ் ONES இது வந்துட்டு சிங்குலர் ஒன், இது வந்துட்டு ப்ளூரல் ஒன்ஸ். அது சிங்குலராக ஒரு திங்கை நம்ம மென்ஷன் பண்ணும்போது ஒன் அப்படின்னும், ப்ளூரலாக இருக்கிற திங்ஸை மென்ஷன் பண்ணும்போது ஒன்ஸ் அப்படின்னு யூஸ் பண்ணணும். அது எப்படின்றத பார்க்கலாம். ஒன் பாருங்கள், இது சிங்குலர், இது வந்துட்டு ப்ளூரல். இட் ரெஃபர்ஸ் டு ப்ரீவியஸ்லி மென்ஷன்டு சிங்குலர் நவுன்ஸ். இதுக்கு முன்னாடி நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கிற சிங்குலர் நவுனுக்கு யூஸ் பண்ணணும். இதை வந்துட்டு எதை ரெஃபர் பண்ணுதுன்னா ப்ரீவியஸாக மென்ஷன் பண்ணின சிங்குலர் நவுனை மென்ஷன் பண்ணுது. ஓகேவா? ரெஃபர் பண்ணுது. எக்ஸாம்பிள் பாருங்கள், ஐ லைக் தோஸ் ஷூஸ் விச் ஒன் இஸ் சீப்பர். அதாவது வந்துட்டு ஒரு 10 to 15 ஷூஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நம்ம வந்துட்டு பார்க்குறது இது எல்லா ஷூஸுமே எனக்கு பிடிச்சிருக்கு, அதில் எது சீப்பர், விச் ஒன் அப்படின்னு நம்ம வந்துட்டு பேசும்போது இந்த ஒன் பேசுகிறோம். அப்போ இந்த விச் ஒன் அப்படின்னு வரும்போது அது என்ன, அது சிங்குலர். ஒரு 10 ஷூஸ் இருக்குது, அதில் எனக்கு அதாவது ஒரு ஷூ தான் வேணும், பிகாஸ் அது எது சீப்போ அதான் நான் எடுத்துக்க போகிறேன். ஸோ அப்படி கேட்கும்போது விச் ஒன் இஸ் சீப்பர், அதர்வைஸ் விச் ஒன் இஸ் காஸ்ட்லி அப்படின்னு நம்ம பேசுகிறோன்னா எது ரொம்ப எக்ஸ்பென்சிவ், எது ரொம்ப சீப் அப்படின்னு பேசும்போது விச் ஒன் அப்படின்னு நம்ம சொல்லணும். அப்போ அந்த விச் ஒன், அந்த ஒன் அப்படின்றது என்ன, அங்கே வந்துட்டு சிங்குலர் திங் வந்துட்டு மென்ஷன் பண்ணுது. ஓகேவா? இங்கே வந்து ஐ லைக் தோஸ் ஷூஸ்ன்ட்டு இங்கே ஷூஸ் வருது, இங்கே எப்படி ஒன் அப்படின்னா இது வந்து நிறைய ஷூஸ் தான் இருக்குது. ஆக்சுவலி ஒரு 10 ஷூஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நம்ம அந்த 10 ஷூஸையுமே நம்ம கேட்கலாம், அதில் எது வந்து சீப், எந்த ஒரு ஷூ வந்து சீப், ஒரு செட் ஆஃப் ஷூ வந்து சீப் அப்படி, ஒரு பேர் ஆஃப் ஷூஸ் வந்து சீப் அப்படின்றத நம்ம வந்துட்டு கேட்குறோம். ஓகேவா? ஸோ அப்போ கேட்கும்போது அப்போ எப்படி வரும், விச் ஒன் இஸ் சீப்பர். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள். அப்போ சிங்குலராக இவ்வளோ நேரம் நம்ம வந்து ப்ரோனவுனில் பார்த்தோம். அதே மாதிரி சிங்குலராக மென்ஷன் பண்ணும்போது, திங்குக்கு மென்ஷன் பண்ணும்போது நம்ம எப்படி யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன்ஸ், இதுவும் அதே மாதிரி ப்ளூரலாக இருக்கிற திங்ஸ்க்கு மென்ஷன் பண்ணும்போது ONES, இங்கே அப்போஸ்ட்ரஃபி எஸ்லாம் போட்டுறக்கூடாது. அப்போஸ்ட்ரஃபி எஸ் போடுறீங்க அப்படின்னா அது வந்துட்டு பொசசிவ் ஆட்ஜெக்டிவ், அது பக்கத்தில் ஒரு நவுன் வரணும். இங்கே வந்துட்டு எப்படின்னா இது வந்துட்டு ப்ளூரல், இது பக்கத்தில் நவுன்லாம் வர தேவையில்லை, ஏன்னா அது முன்னாடியே வந்துடும். ஓகேவா? ஸோ இட் ரெஃபர்ஸ் டு ப்ரீவியஸ்லி மென்ஷன்ட் ப்ளூரல் நவுன். ப்ளூரல் நவுனுக்கு முன்னாடி பேசியிருந்த ப்ளூரல் நவுனை மென்ஷன் பண்ணும்போது இந்த ஒன்ஸ் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? எக்ஸாம்பிள் பாருங்கள், தீஸ் ஆர் த நியூ லேப்டாப்ஸ் வாட் ஹேப்பன் டு த ஓல்டு ஒன்ஸ். இதெல்லாம் நியூ லேப்டாப்ஸ். ஓகே, பழைய லேப்டாப்ஸ்க்கு என்ன ஆச்சு, பழைய லேப்டாப்ஸ்க்கு இங்கே லேப்டாப்ஸ் வாட் ஹேப்பன் டு த ஓல்டு ஒன்ஸ், பழைய லேப்டாப்ஸ்லாம் இருந்துச்சுல்ல அதுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது அந்த ப்ளூரல், இதெல்லாம் நியூ, ஒரு 10 லேப்டாப்ஸ் இருக்குது, இதெல்லாம் நியூ லேப்டாப்ஸ். ஓகே, இதுக்கு முன்னாடி ஒரு 10 லேப்டாப்ஸ் இருந்துச்சுல்ல அதுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது நம்ம வந்துட்டு இப்படி தான் சொல்லணும், வாட் ஹேப்பன் டு த ஓல்ட் ஒன்ஸ். சொல்லும்போது அங்கே ஒரே ஒரு லேப்டாப்பை பேசலை, மோர் தென் ஒன் லேப்டாப்பை பேசுகிறாங்க. ஸோ அப்படி பேசும்போது என்ன யூஸ் பண்ணணும், ONES. இங்கே நீங்கள் அப்போஸ்ட்ரஃபி எஸ்லாம் போட்டுறக்கூடாது, அது வந்துட்டு எதுக்கு தான் வரும், பொசசிவ் ஆட்ஜெக்டிவ் தான் வரும். இங்கே பாருங்கள், இது இங்கே ஓல்டு ஒன்ஸ் அப்படின்னு முடிஞ்சிச்சு, அதுக்கப்புறம் நவுன்லாம் வரல. ஓகேவா? ஸோ இப்போ ONES அப்படின்னா அது ப்ளூரல் நவுன் ஆஃப் த ஒன். ஓகேவா? ONE அப்போஸ்ட்ரஃபி எஸ் வந்துச்சுன்னா அது வந்துட்டு என்ன, பொசசிவ் ஆட்ஜெக்டிவ். கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க, கிளியராக அனுப்பிக்கோங்க. நெக்ஸ்ட், கேன் ஐ ஹாவ் த ரெட் ஆப்பிள்ஸ் ப்ளீஸ். கேன் ஐ ஹாவ் த ரெட் ஆப்பிள்ஸ் ப்ளீஸ், இது என்ன, ப்ளூரலில் இருக்குது. ஐ டோன்ட் லைக் த க்ரீன் ஒன்ஸ், இதுவும் ப்ளூரல். எனக்கு ரெட் ஆப்பிள்ஸ் கிடைக்குமா, எனக்கு வந்துட்டு க்ரீன் ஒன்ஸ் பிடிக்காது, க்ரீன் ஆப்பிள்ஸ் பிடிக்காது அப்படின்றத க்ரீன் ஆப்பிள்ஸ்ன்னு சொல்லாமல் க்ரீன் ஒன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்ஸ் அப்படின்றது இங்கே எதாவது சொல்லுது, ப்ளூரலாக மென்ஷன் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ ஒன்ஸ் இது வந்துட்டு என்ன, இது சிங்குலர், இது வந்துட்டு ப்ளூரல். அதாவது ஒரு நவுனை வந்துட்டு பேசும்போது ப்ரீவியஸாக மென்ஷன் பண்ணின சிங்குலர் நவுனை பேசும்போது ஒன் அப்படின்னும், ப்ரீவியஸாக மென்ஷன் பண்ணின ப்ளூரல் நவுன்ஸை பேசும்போது ONES அப்படின்னும் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணி பேசலாம். ஓகேவா? ONE அப்போஸ்ட்ரஃபி எஸ் கிடையாது, ONES அவ்வளோதான். ONE அப்போஸ்ட்ரஃபி எஸ் வந்துட்டு என்ன, பொசசிவ் ஆட்ஜெக்டிவ். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள்.
demonstrative pronoun. Demonstrative pronoun என்ன பண்ணும் அப்படின்னா it describes noun. It describes noun. நவுனை வந்துட்டு அது describe பண்ணும். எப்படின்னு பாருங்க. noun singular and plural வந்துட்டு near far, அதாவது ஒரு விஷயம் டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அப்படின்னாலே this that these those அதுதான். வந்துட்டு எக்ஸாக்டாக அந்த திங்கை சொல்லாமல் இப்படி this that these those அப்படின்னு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி சொல்கிறதுக்கு பேர் தான் வந்துட்டு டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன். அதாவது ஒரு திங் வந்துட்டு நம்ம கிட்ட இருக்கும்போது அது சிங்குலராக இருந்துச்சு அப்படின்னா this அப்படின்னும், அதே ப்ளூரலாக இருந்துச்சு அப்படின்னா these அப்படின்னும், சேம் அதே மாதிரி ஒரு திங் வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருக்கும்போது ஃபாராக இருக்கும்போது அது சிங்குலராக இருந்தால் தட் அப்படின்னும், ப்ளூரலாக இருந்தால் தோஸ் அப்படின்னு யூஸ் பண்ணி பேசுகிறதுக்கு பேர் தான் வந்துட்டு என்னென்னா டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன். இது எதை மென்ஷன் பண்ணுது? நவுனை சொல்லுது. டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன். இந்த டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன் எதை டிஸ்கிரைப் பண்ணும்? நவுனை தான் டிஸ்கிரைப் பண்ணும். ஓகேவா? பாருங்க, திஸ் அண்ட் தட் ரெஃபர் டு, அதான் திஸ்ஸும் தட்டும் எதை மென்ஷன் பண்ணும் அப்படின்னா, எதை ரெஃபர் பண்ணும் அப்படின்னா சிங்குலர் நவுனை மென்ஷன் பண்ணும். தீஸ் அண்ட் தோஸ் எதை மென்ஷன் பண்ணும் அப்படின்னா ப்ளூரல் நவுன்ஸை மென்ஷன் பண்ணும், ரெஃபர் பண்ணும். ஓகேவா? எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. திஸ் இஸ் மை மதர்ஸ் ரிங். திஸ் இஸ் மை மதர்ஸ் ரிங். இந்த ரிங்கை தான் வந்து சொல்லுது. இந்த திஸ் வந்து எதை சொல்லுது? இந்த ரிங்கை சொல்லுது. மையவோ வேற எதுவும் இல்லை. ஓகேவா? அந்த நவுனை வந்துட்டு இந்த நவுனை வந்துட்டு இந்த டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன் என்ன பண்ணுது? டிஸ்கிரைப் பண்ணுது, ரெஃபர் பண்ணுது. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க. தீஸ் ஆர் மை பிரதர்ஸ் ஷூஸ். தீஸ் ஆர் மை பிரதர்ஸ் ஷூஸ். தீஸ் என்ன? ப்ளூரல். ஷூஸ் என்ன? ப்ளூரல். இந்த ஷூஸ், இந்த ப்ளூரல் நவுனை வந்துட்டு டிஸ்கிரைப் பண்ணும்போது ப்ளூரல்னாலே ஒன்று தீஸாக இருக்கணும் இல்லை தோஸாக இருக்கணும். இங்கே தீஸாக இருக்குமே அப்படின்னா அது வந்து நியர் பக்கத்துலேயே இருக்குது. ஸோ அது சொல்கிறாங்க தீஸ் ஆர் மை பிரதர்ஸ் ஷூஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட், இஸ் தேட் யோர்ஸ். இஸ் தேட் யோர்ஸ். இங்கே நவுன் இல்லை, அப்படி நவுன் இல்லை எப்படி அப்படின்னா இஸ் தட் யுவர்ஸ்னாலே அங்கே தட்டுன்றதுலேயே அந்த நவுனை சொல்கிறாங்க. அதாவது ஓகே, இந்த மார்க்கரே இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் இந்த மார்க்கர்னு சொல்லாமல் இஸ் தட் யுவர்ஸ் அப்படின்னா அந்த தட் எதை தான் சொல்லுது? அந்த மார்க்கரை தான் சொல்லுது. இது ஒன்னோடதா, அது ஒன்னோடதா, இது ஒன்னோடதா அப்படின்னும் போது அந்த இது அந்த அதுலேயே வந்துட்டு அது என்ன வந்துடுது? நவுன் வந்துடுது. இஸ் தட் யோர்ஸ். இஸ் தட் யோர்ஸ், அது உன்னோடதா. ஆர் தோஸ் யோர்ஸ், அதெல்லாம் உன்னோடதா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட், ஆர் தோஸ் யுவர் வாட்சஸ். இங்கே பாருங்கள், ஆர் தோஸ் எதுக்கு தான் வரும்? ப்ளூரலுக்கு வரும். இங்கே என்ன இருக்குது? வாட்சஸ் இருக்குது. இந்த தோஸ் எதை தான் சொல்லுது? இந்த வாட்சஸ் எல்லாம் வந்து ரெஃபர் பண்ணுது. ஓகேவா? தோஸ் ஆர் யுவர் ட்ரெஸ்ஸஸ். தோஸ், இந்த தோஸ் எதை சொல்லுது? இந்த ட்ரெஸ்ஸஸ் சொல்லுது. அந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் உன்னோடது. தோஸ் அதெல்லாம் உன்னோட ட்ரெஸ்ஸஸ். ஓகேவா? தீஸ் ஆர் மை பெட்ஸ். இதெல்லாம் என்னோட பெட்ஸ். ஓகேவா? தீஸ் ஆர் மை பெட்ஸ். பெட்ஸ் என்ன? ப்ளூரல். தீஸும் வந்துட்டு என்ன? ப்ளூரல். ஓகேவா? இந்த தீஸ் எதை தான் சொல்லுது? இந்த பெட்ஸ், இந்த நவுனை வந்து ரெஃபர் பண்ணுது. நெக்ஸ்ட், திஸ் இஸ் மை லேப்டாப். லேப்டாப்ன்றது இங்கே ஒரே ஒரு லேப்டாப் தான், சிங்குலர். ஸோ திஸ் அப்படின்னு வருது. திஸ் இஸ் மை லேப்டாப். இந்த திஸ் வந்துட்டு எதை ரெஃபர் பண்ணுது? இந்த லேப்டாப்பை ரெஃபர் பண்ணுது. நெக்ஸ்ட், தேட் இஸ் யுவர் டெலிவிஷன். டெலிவிஷன் இங்கே என்ன? சிங்குலர். ஸோ தேட், இந்த தட் எதை சொல்லுது? இந்த டெலிவிஷனை வந்துட்டு மென்ஷன் பண்ணுது. ஓகேவா? ஸோ இந்த டிமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன், டிமான்ஸ்ட்ரேட்டிவ் அப்படின்னாலே வந்துட்டு என்னென்னா இந்த 4 வார்த்தை தான். திஸ் தட் தீஸ் தோஸ். அதாவது வந்து சிங்குலர் ஒரு விஷயம், ஒரு திங் வந்து கிட்ட இருக்கும்போது திஸ் அப்படின்னு, சிங்குலராக இருக்கும்போது ஒரு திங் வந்து கிட்ட இருக்கும்போது திஸ் அப்படின்னும், டிஸ்டன்ஸில் இருக்கும்போது தட் அப்படின்னும், சேம் அதே மாதிரி மோர் தென் ஒன் ப்ளூரலாக இருக்கும்போது தீஸ் அப்படின்னும், தீஸ் இவைகள், தோஸ் அவைகள் அப்படின்னும், ப்ளூரலாக இருக்கும்போது டிஸ்டன்ஸில் இருக்கும்போது தோஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. அண்ட் தென் இதெல்லாம் எதை தான் டிஸ்கிரைப் பண்ணுது? நவுனை தான் டிஸ்கிரைப் பண்ணுது. அது ரொம்ப முக்கியம். இட் டிஸ்கிரைப்ஸ் நவுன். ஓகேவா? திஸ் அண்ட் தட் அப்படின்றது சிங்குலர் நவுனுக்கும், தீஸ் அண்ட் தோஸ் அப்படின்றது ப்ளூரல் நவுனுக்கும் ரெஃபர் பண்ணுது. அதை நம்ம எக்ஸாம்பிள்ஸில் பார்த்தாச்சு. இந்த திஸ் வந்து இந்த ரிங்கை சொல்லுது. இந்த தீஸ் வந்து இந்த ஷூஸை சொல்லுது. இஸ் தேட் யோர்ஸ். இந்த தோஸ் வந்து இந்த வாட்சஸை சொல்லுது. அண்ட் தென் இந்த தோஸ் வந்து இந்த ட்ரெஸ்ஸஸ் சொல்லுது. அண்ட் தீஸ் வந்து இந்த பெட்ஸை சொல்லுது. அண்ட் திஸ் வந்து இந்த லேப்டாப்பை ரெஃபர் பண்ணுது. அண்ட் தட் வந்து இந்த டெலிவிஷனை ரெஃபர் பண்ணுது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ப்ரோனவுன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு அது டீட்டெயில்டாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ரிலேட்டிவ் ப்ரோனவுன் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் அகன் ரிமைண்ட் பண்ணுறேன்.
இங்கிலீஷ் பேசிக்ஸ்லேருந்து லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ட்ரை பண்ணுறவங்க, இங்கிலீஷ்க்கு ஈஸி இங்கிலீஷ் வித் அம்பிகா யூடியூப் சேனல் பார்த்து லேர்ன் பண்ணிக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் சேனல் லிங்க் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், பார்த்து லேர்ன் பண்ணிக்கோங்க.